சென்னை கே நகர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் பிரபாகர் ராஜாவிற்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதுகுறித்து பிரபாகர் ராஜாவுடன் நமது செய்தியாளர் ஹரிஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த கே நகர் பகுதியில் காலையில் முதல் இந்த வாக்கு சேகரிப்பு பணியாக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நம்முடன் இந்த பகுதிக்கு உட்பட்ட வேட்பாளர் பிரபாகர் ராஜா நம்முடன் இருக்கார். அவருடன் கேட்போம். சார், இந்த பகுதியில் நீங்க காலையிலிருந்து வாக்கு சேகரிச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு மக்கள் உங்களுக்கு வரவேற்பு தராங்க? காலை 7 மணி அளவில் வார்டு நம்பர் 128 வாக்கு சேகரிப்பு பணியை நானும் நம்மளுடைய 129 மாமன்ற உறுப்பினர் நிலைக்குழு தொழிலாளர் சேகரன், இந்த வட்டத்தின் மாமன்ற உறுப்பினர், இந்த வட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர், கூட்டணி கட்சி தோழர்கள் அத்தனை பேரும் இணைந்து வாக்குகளை சேகரித்து கொண்டிருக்கிறோம். மக்கள் நாங்கள் போய் கேட்டை தட்டி அவங்க வருகன்னு சொல்றதுக்குள்ளேயே அவங்களே வந்து நிற்கிறாங்க. நாங்கள் நீங்கள் போங்க, மற்ற வீடுகளை போய் ஓட்டு கேளுங்க, நாங்கள் உதய சொல்லி தான் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஏன் என்று சொன்னால் முதலமைச்சர் செய்திருக்கக்கூடிய சாதனைகளுடைய வெளிப்பாடு தான் அது. நம்ம முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடியில் போய் தட்டி கூப்பிட்டு தான் வருவோம். மாடியில் அவங்களே பால்கனி வந்து நிற்கிறாங்க. 7 மணிக்கு வந்து நிற்கணுன்ற அவசியங்கள் கிடையாது. ஸோ மக்கள் வந்து மிக விழிப்போடு இருக்கிறார்கள். ஆக மீண்டும் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் 2வது முறையாக முதலமைச்சர் வருவார் என்பதற்கு இன்று தொடங்கிய பிரச்சாரம் ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் மழைநீர் வடிகால் பிரச்சனை மிகுந்த ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருந்தது. அதையெல்லாம் மிக கனிவோடு பரிசீலனை செய்து முதலமைச்சரின் கவனத்துக்கு எடுத்து சென்று, அமைச்சரின் கவனத்துக்கு எடுத்து சென்று அதை செய்திருக்கிறோம். இன்னும் விடுபட்ட கொஞ்சம் பட்டாக்கள் இந்த தொகுதியில் கொடுக்க வேண்டியிருக்கிறது. மீதி எல்லா ஏறக்குறைய ஒரு 60 விழுக்காடு 70 விழுக்காடு பிரச்சனைகளை முடிச்சிட்டோம். விஷன் அண்ட் மிஷன் ஒரு புக் ரிலீஸ் பண்ணிருக்கோம். விருகம்பாக்கம் தொகுதியில் என்ன பண்ண போறோம், 1856 நாட்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்று ஒரு புத்தகத்தை வெளியிட இருக்கிறோம். அன்னைக்கு நீங்க முழுசா பார்த்து தெரிஞ்சு நிச்சயமா சொன்னல மக்கள் எந்த அளவுக்கு நாங்கள் வரவேற்பு இருக்கோ அதை நோக்கி 100% வெற்றி பாதையில் தான் இருக்கு. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் செய்தியாளர் ஹரிஷ் மனோகரன்.